முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மருத்துவமனையில் அனுமதி. திடீர் உடல்நலக் குறைவால் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர் டிஸ்சார்ஜ். முதலமைச்சர் தலைமையில் கன்னியாகுமரியில் வள்ளுவர் சிலை வெள்ளி விழா 3 நாட்கள் நடைபெறும். டிசம்பர் 30ஆம் தேதி கண்ணாடிகளை பாலத்தை முதலமைச்சர் திறந்து வைக்கிறார் என்றும் தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை விவகாரம் கட்சி பாகுபாடின்றி நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாகவும் சென்னை ஆணையர் பேட்டி. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை விவகாரம் கட்சி பாகுபாடின்றி நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாகவும் சென்னை ஆணையர் பேட்டி. இருபதாம் ஆண்டு சுனாமி நினைவு தினம் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கடைபிடிப்பு. கடந்த 2004ஆம் ஆண்டு சுனாமி பேரலையால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் மாணவியின் எஃப்ஐஆர் வழியாக காரணமான அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக டிஜிபிக்கு தேசிய மகளிர் ஆணையம் கடிதம். மாணவி பலாத்கார வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். பரபரப்பான அரசியல் செய்ய விரும்பும் அண்ணாமலை பாஜக தான் எதிர்க்கட்சி என்று காட்டுவதாக பெரிதும் முயற்சிக்கிறார். காலணி அணிய மாட்டேன் என அண்ணாமலை அறிவித்தது குறித்து திருமாவளவன் விமர்சனம். காந்தியடிகள் கூட இப்படிப்பட்ட போராட்டங்களை அறிவித்தது இல்லை எனவும் கிண்டல். தன்னைத்தானே வருத்திக் கொள்ளும் அகிம்சா வழி போராட்டத்தை காந்தியடிகளைப் போல கையில் எடுக்கிறாரா என்று தெரியவில்லை. ஆனால் காந்தியடிகள் கூட இப்படிப்பட்ட போராட்டங்களை அறிவித்ததில்லை. ஞானசேகரன் மீது மேலும் 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு. ஏற்கனவே 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த நிலையில் காவல்துறை நடவடிக்கை. சென்னையில் ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயிலின் சோதனை ஓட்டம் நடத்தப்பட உள்ளதாக தகவல். மணிக்கு 10 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரை வேகத்தில் சோதனை ஓட்டம். மும்பை கடற்கரை சாலைகள் தீப்பிடித்து எரிந்து விலை உயர்ந்த கார். லாம்போர்கினி சூப்பர் கார் பற்றி எரிந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரல். அமெரிக்காவின் 51வது மாகாணமாக கனடா இணைய வேண்டும். அந்நாட்டு அதிபராக தேர்வாகியுள்ள டிரம்ப் கிண்டல் கருத்து. வட இந்தியாவில் மிகவும் பிரபலமான ஆர்ஜேவும் இன்ஸ்டாகிராம் பிரபலமுமான சிம்ரன் மர்ம மரணம். இன்ஸ்டாகிராமில் 7 லட்சம் ஃபாலோயர்களை கொண்டுள்ள சிம்ரனின் உடலை குருகிராமில் வீட்டில் மீட்டு போலீசார் விசாரணை. இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா இடையே நடைபெற்ற பாக்ஸிங் டே டெஸ்ட் கிரிக்கெட் புதிய சாதனை. கிரிக்கெட் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவில் அதிக பார்வையாளர்கள் வருகை. உலகின் மிகப்பெரிய நீர்மின் திட்ட அணையை கட்ட சீன அரசு திட்டம். ஆண்டுக்கு 300 மில்லியன் கிலோவாட் மின்சாரம் உற்பத்தி செய்ய நடவடிக்கை. கஜகஸ்தானில் நடந்த விமான விபத்து. விபத்திற்கு முன்பு விமானத்திற்குள் எடுக்கப்பட்ட வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. கலிபோர்னியாவில் அதிகரித்து வரும் H5N1 எனப்படும் பறவை காய்ச்சல். நோயை கட்டுப்படுத்தும் பணிகள் தீவிரம். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 4வது டெஸ்ட் போட்டி. முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 311 ரன்கள் எடுத்து வலுவான நிலையில் ஆஸ்திரேலிய அணி.